பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது. இது எதனால் அப்படின்னா ஃபியூவல் பம்பில் மால் ஃபங்க்ஷன் ஆர் ECUவில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆனால் இந்த லைட் எரியும். இது பொதுவாக இது எரிஞ்சிட்டு நம்ம வண்டி ஆன் பண்ணோடனே இது ஆஃப் ஆயிரும். பட் இந்த லைட் மட்டும் எனக்கு செக் லேம்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. அந்த லைட்டை வந்து இப்போ டிஸப்பியர் பண்ணுறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் மாதிரி தான் இது. இதை லைட்டை வந்து இது ரீசெட் பண்ணிட்டா நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இருக்க என்ன எரர்னாலும் ரெக்டிஃபை ஆகிடும். பட் நீங்கள் போய் சிஸ்டமில் ECU வச்சு நீங்கள் டயக்னாஸ்டிக் டூல் வச்சு ஸ்கேன் பண்ணால் தான் என்ன எரர் கோடு ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணும். ஒருவேளை ஏதோ ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா கூட இதாகும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் எலக்ட்ரானைஸ்டு. உங்களுக்கு இது மட்டும் இல்லை, ABS மாடியூலும் சில இது ஆனாஸ்லாம் அந்த டயக்னாஸ்டிக் டூல் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே ஸ்கேன் பண்ணும். வண்டியில் இருக்க எல்லா சென்சருமே ஸ்கேன் பண்ணும். ஸோ வந்து இது வந்து என்ஜின் செக் லைட் வந்து பியூர்லி இட்ஸ் ஃபார் லைக் ஃபியூல் பம்பு ஆர் ECU வந்து இந்த ஃபியூவல் இருக்கிற இதுதான். இப்போ வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது மாதிரி வண்டி ஆனில் இருக்கும். வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் உங்கள் த்ராட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆன் பண்ணதும் இப்போ இந்த செக் லேம்ப் வந்து போயிடுச்சு. இப்போ அது ECU வந்து ரீசெட் பண்ணிட்டாங்க. ஸோ இது சிம்பிள் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் நான் வந்து இப்போ நான் வந்து கொடைக்கானல் அப்படின்றதுல இருக்கேன். என்னுடைய ஹோம் டவுன் போயிட்டு நான் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் போய் இதை செக் பண்ணிடுவேன் நான். ஸோ இதை நீங்கள் யாரும் வந்து ஒரு அவசர காலத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.